வீட்டில் ரூல்ஸ் செட் பண்ணணும். அந்த ரூல் செட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேர் மறந்து போயிடும். ஏன்னா நமக்கே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது. வீட்டில் எப்பவுமே ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து ப்ராப்பராக வளருங்க. ஏன் குழந்தைங்க எல்கேஜி படிக்கிறான், அவனுக்கு என்னம்மா நான் ரூல் செட் பண்ணேன் அப்படின்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டுறாதீங்க. பிறந்ததுலேருந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 6 வயசுக்குள்ளே அதோட பிரெயின் மெச்சூரேஷன் 90% வளர்ந்து முடிச்சிடும். இது இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா கையில் எப்படியும் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, ChatGPT இருக்குது, எத்தனையோ ஜெமினிலேருந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கிட்ட போட்டிங்கனாவே உங்களுக்கு பதில் கிடச்சிரும். 90% அதோட பிரெயின் டெவலப்மெண்ட்டே 6 வயசுக்குள்ளே முடிஞ்சிருது. அப்போ அந்த 6 வயசுக்குள்ளே அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் என்ன உதவி பண்ணுறேன்? ஒரு பேரண்ட்டாக நான் அந்த குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வந்துட்டேன். அது வளர்ச்சிக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் நம்ம கடமை. படிக்க வைக்கிறது, தேவையான சாப்பாடு, இதெல்லாம் நம்மளோட கடமை. ஆனால் நான் வளர்ச்சிக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து எது மூலமாக அவங்க வளருவாங்க அப்படிங்கிறத இன்னும் கூர்ந்து நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் சைக்காலஜிஸ்ட் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில் சொல்லிட்டு போகிறேன். அந்த காலத்தில் வளர்த்தவங்களோட ஸ்டைல் தான். சுற்றுப்புறத்தில் தான் அது வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும். சென்சரி, நம்மக்கிட்ட ஒரு 5 புலன்கள் இருக்குது இல்லையா? கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், ஸ்மெல் பண்ணுறது, தொடுறது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட 5 சென்ஸை வச்சு தான் அந்த குழந்தை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும். அதோட எல்லா லேர்னிங்குமே கற்றுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தண்ணியில் விளையாட பிடிக்குது, சவதி மண்ணில் விட்டால் அவ்வளோ அழகாக பேனஞ்சு குழஞ்சு கை காலெல்லாம் அப்பிட்டு சின்ன குழந்தைங்க போய் இருக்கிற டர்ட்டியில் தான் போய் வாய வைக்கும். கவனிச்சு போய் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்க குழந்தை வந்து சின்னதில் போய் மேட்டை போய் வாயில் எடுத்து கடிக்கும். அதுக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை, அதை தொடரணும்னு ஆசை. அந்த சென்ஸு அது மூலமாக அது கற்றுக்க ஆரம்பிக்கும். அந்த சென்சரி பிளேயை நம்ம அது டர்ட்டி இப்படிலாம் வந்து அது வந்து வீட்டை வந்து மெஸ்ஸி ஆக்கிடக்கூடாது. நம்ம அதை பண்ணாமல் விட சென்சரி பிளே சரியாக விளையாடாத எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களோட பின்னால்னா ரொம்ப பின்னால்லாம் இல்லை, கிரேடு படிக்கும் போதே தெரிஞ்சிடும். அவங்களோட ரீடிங்கில், ரைட்டிங்கில், அவங்களோட மெமரியில், அட்டென்ஷனில் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ சின்ன பிள்ளைங்க தானே நீங்கள்லாம் வச்சுருக்கீங்க, விளாட விட்டுக்கிட்டே இருங்க. எங்கே விளாடலான்னா இங்கே நீங்கள் வேலாயுதம்பாளையம் ரொம்ப அழகாக உங்களுக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குது இல்லையா? ஆற்றுல எல்லா விதமான சென்சரியும் கிடைக்கும். நீங்கள் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா மணலில் நடந்து போவாங்க. எந்த டைமில் இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, அந்த மணலில் நடந்து போவாங்க. அடுத்து புல்லில் கால் வைப்பாங்க, கூழாங்கல் இருக்கும், தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே ஒரு செவதி மண் இருக்கும் இல்லையா? அந்த மண் இது ஒரே டைமில் ஒரே பிளேஸில் அந்த குழந்தைக்கு தேவையான இது டாக்டைல் சென்சரின்னு சொல்லுவோம். அந்த தொடு சென்சரிக்கான எல்லாமே அந்த குழந்தைகிட்ட கிடைக்கும். ஆனால் அப்படி அழகாக விளையாண்டு முடித்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகும். இப்போ நமக்கெல்லாம் வயசாகி நம்ம பெரியவங்களாக இருக்கோம், நமக்கு கோவம் வரும் இல்லையா? யார் மேலேயாச்சும் அடிக்கடி வேற வருது. கோவம் வரும்போது தண்ணி குடித்தா நம்ம டக்குன்னு காம் டவுன் ஆகிடுவோம். நம்ம நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் காம் டவுன் பண்ணும். மூச்சை இழுத்து விட்டோம்னா கொஞ்சம் காம் டவுன் ஆகும். இது வந்து காமன். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க இருக்கு இல்லையா, துருன்னு உட்காராம ஓடி விளாண்டுட்டு இருக்க அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே மண்ணுலலாம் விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதோட நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் பண்ணும். ஸோ அதை காம் டவுன் பண்ணுறதுக்காகவே நம்ம இப்படி விளையாட நம்ம வந்து விட ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம அதில் சுத்தம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தையோட லேர்னிங் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்கள் குழந்தைங்க நான் சொல்கிற பேச்சை கேட்கணும், வானா வரணும், உட்கார்னா உட்காரணும், நான் சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அப்படி அந்த குழந்தை வீட்டில் 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை வந்து இப்படி வந்து படி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு குழந்தை வந்துட்டு சரிம்மா அப்படின்னு போய் படிக்க போயிடுச்சு. இன்னொரு குழந்தை இப்போ தானே நான் ஸ்கூல்லேருந்து வந்தேன், இப்போ தானே நான் படிச்சுட்டு வந்தேன், நான் ஏன் இப்போ படிக்கணும், நான் ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டுச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு சரின்னு சொன்னிச்சுல அந்த குழந்தையோட வளர்ச்சியை விட ஏன்னு கேள்வி கேட்டுச்சுல அந்த குழந்தையோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். ஏன்னு கேள்வி கேட்கும் போது அவங்க யோசிக்க தொடங்குவாங்க. அவங்க பின்னாடி பெரிய ஆளாகி ஒரு முடிவு எடுக்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஈஸியாக வந்துடும். நம்மளாம் அந்த காலத்து ஜென்ரேஷன் கொஞ்சம் ஆமாம் அந்த 90s கிட்ஸ் எல்லாம் தான் இப்போ வந்து அம்மா அப்பாக்கெல்லாம் இருப்பீங்க. கொஞ்சம் ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாழ்ந்து நிறையா பேர் முடிவு எடுக்கிறதுல பிரச்சனையாக இருப்போம். ப்ராப்ளம் சால்விங்கில் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு தோணும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற குழந்தைய ஏன்னு கேட்டுச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்களை நான் லைட்டாக சமப் பண்ணிடுறேன். அமைதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நிறைய மெஸ்ஸியாக நாய்ஸியாக அந்த குழந்தைங்கள விளையாட விடுங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். கருத்து புரிஞ்சிருச்சா?
இதுக்கு மேலே கருத்து சொன்னால் அடிக்க வந்துடுவீங்களோ? ஓகே. ஸோ இன்னும் வேறு எதுனா தகவல்கள் இருக்குன்னா நிறையா இருக்குது. இந்த குழந்தைங்க கிட்ட இந்த 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 யங் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இந்த ஒரே மேடையில் பேசி முடிக்க முடியாது இல்லையா? நான் சொன்னதில் இந்த 1-2 விஷயங்களை எடுத்துக்குங்க. ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும், மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவங்கள சாந்திப்படுத்துகிறதுக்காகவோ இல்லைன்னா என்னை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறதுக்காக கூட கொடுக்காம இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த 5 நிமிஷமாக மட்டும் இருக்க மாட்டேங்குது. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படியே மூழ்கிறாங்க. அது ஏனே தெரியல. அந்த டைமில் குழந்தைங்க கிட்ட உட்காந்து பேச ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி நம்மலாம் பெரியவங்களை ஆகிட்டதுனாலையோ என்னமோ இந்த குழந்தைங்க பேசும்போது, ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா குழந்தைங்க பேசும்போது நிறையா ஃபில்லர்ஸ் விட்டு பேசும். இப்போ நான் பேசிட்டு இருக்க அந்த ஃப்ளோவில் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த க்ரீட்டிங்கில் ஒரு சில ஃபில்லர்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் வந்திருக்காது. ஆனால் குழந்தைங்க ஃபில்லர்ஸ் விடும். அது வந்துமா இன்னைக்கு ஸ்கூலில் மேமு என்ன அப்படியே தான் ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கு இங்கே ரொம்ப ஹரிபரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சொல்கிறத கேட்குறதுக்கு நிதானம் இருக்க மாட்டேங்குது. அந்த நிதானத்தை மட்டும் ஒரு 10 நிமிஷமாச்சும் வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க அழகழகாக கதை சொல்லுதுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கிருஷ்ணரோட கதை மாதிரி இந்த டைமில் 2லேருந்து 6 வயசில் தான் எக்கச்சக்கமான குறும்புகள் செய்வாங்க. இதுதான் சேட்டை அப்படிங்கிறத தாண்டி பயங்கர சேஷ்டைகள் செய்வாங்க. ஆனால் அவ்வளோ சேட்டை பண்ணும்போது தான் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அவங்க கேள்வி கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னு முரணுக்கு நிற்கும் போது தான் அவங்களோட யோசிக்கிற திறமையே ஆரம்பிக்க செய்யும். அதனால அவங்களாவே அவங்க உலகத்துக்குள்ளே நீங்கள் போய் அவங்கள வளர்த்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களோட கண்ணுக்கு நம்ம தான் அவங்களோட உலகம். நம்ம அவங்க உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தோம், நம்ம காமாக இருந்தோன்னா அந்த குழந்தை காமாக இருந்துடும். நம்மளும் ஹாப்பியாக இருந்தால் அந்த குழந்தையும் ஹாப்பியாகிடும். நம்ம கோபப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு விஷயத்துக்கும் டென்ஷனாக இருந்தோன்னா குழந்தையும் அப்படி தான் இருக்கும். எல்லா பேரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. நம்ம வளர்ந்த சூழ்நிலையும் அப்படி தான் இருக்கும், மாறுபட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை 6 வயசு வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைகளுமே வந்து பல சாதனைகளை வந்து படைக்கிறதுக்கு வந்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த பள்ளியோட முதல்வர் அவ்வளோ லட்சியங்களோடு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. உங்களை பற்றி தான் அதில் ஆயிரக்கணக்காக பேசிகிட்டே இருந்தாங்க. விச் மீன்ஸ் பேரண்ட்ஸை பற்றி, குழந்தைங்களை பற்றி மட்டுமே. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட் இந்த நம்ம ஸ்கூலுக்கு கிடச்சிருக்கும் போது உங்கள் குழந்தைங்க இன்னும் சூப்பராக அடுத்த லெவலுக்கு போவாங்க. பேரண்ட்டாக நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த அருமையான வந்து வாய்ப்பு வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.